இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேரில் வந்து சில பேர் ரொம்ப கொச்சிக்கிட்டாங்க. நீங்கள் ஹேர் சீக்ரெட் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஹேர் வந்து இவ்வளோ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி சடனாக இவ்வளோ க்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சீக்ரெட்டுன்னு இல்லை, இருந்தாலுமே என்னோடய பர்சனல் ரியாலிட்டி என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் சூசிங் மை சேனல் லச்சஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் சீக்ரெட், அப்புறம் ரொம்ப பட்ஜெட்குள்ளே ஒரு ஃபேவரட்டான சில நியூ திங்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், செப்டம்பர் 15th கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அமேசானில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய டாப் பிராண்ட்ஸ்க்கு 80% வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போட்ட வீடியோவில் கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ ஹேர் சீக்ரெட் அப்படின்னும் போது எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து தூங்கணும். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது தான். பட் இது உண்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னா எஸ் 100% ஒர்க் அவுட் ஆகும். எப்போவுமே ரியாலிட்டியில் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பூ போடுறதுனாலையோ ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலையோ ஹேர் வந்து டக்குன்னு க்ரோ ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக ஒத்துக்கலாம், ஒரு 20% அந்த மாதிரி. பட் 100% அதில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நல்ல வந்து நம்ம ஒரு 8 hours கண்டிப்பாக ஒரு ஸ்லீப் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் இருக்கவே முடியாது. பட் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம நல்லா தூங்கணும். ஒரு 8 hours கண்டிப்பாக ஸ்லீப் இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கோம்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். நான் எப்போவுமே வந்து ஒரு ஷூட்டுக்கு போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரிடேயுமே கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்காங்க அப்படின்னா நான் இப்படி தான் போடுவேன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஹேர், போனிடெயில் அது மாதிரி நான் போட மாட்டேன். அப்படியே போட்டாலுமே ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது உடனே திருப்பி இந்த மாதிரி ஜடை போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்ப்ளிட்டன்ஸ் நம்மளால் கம்மி பண்ண முடியும். நான் இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஷூட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அப்போயே கூட பார்த்திங்கன்னா நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுவேன். அங்கே போனதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபோல்ட் ரிமூவ் பண்ணி நம்ம ஹேர் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லாங்காக வந்து அப்படியே காமிச்சிக்கலாம். அண்ட் இந்த பெர்ஃப்யூம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவர், அந்த ஒரு ஏதோ மூடி கேர்ள் அப்படி ஏதோ போட்டிருந்தாங்க. ப்ரைஸுமே வந்து ஐ திங்க் 299 ஒரு சம்திங் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது. இப்போ இது வந்து நல்ல டாப் ரேட்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த டாப் கூட ஐ திங்க் ஃப்ரம் MOX பிராண்ட், அமேசானோட பிராண்டோடது தான். 299 சம்திங் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேட்டர்னும் கூட. இது ஆல்ரெடி நான் அந்த டாப் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். நல்ல ஒரு காட்டன் டாப். அண்ட் அதோட கலருமே ஃபேடே ஆகவே இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரம் விஷ்கேர். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விஷ்கேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது லிப் பாமு. விஷ்கேரில் நிறைய ப்ராடக்ட் மோஸ்ட்லி நான் வந்து சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். பட் டாட் அண்ட் கீ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றதுனால சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லிப் பாம் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு டிண்டட் லிப் பாம். கொஞ்சம் நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி ஒரு மைல்டான ஒரு மாஃப் பிங்க் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது மேலேயே தான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். போடும்போதே டக்குன்னு விழுந்துடுச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா பேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பெருசாக ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் மைல்டாக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு டிண்டட் லிப் பாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட். ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஹேர் வாஷ் கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸாவது பண்ணணும். அதில் இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு டெஃபினட்டாக நம்ம பண்ணணும். ஹேர் ஆயிலிங்கும் 3 டைம்ஸாவது நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஹாட் ஆயில் மசாஜ், வெதன்னு எண்ணெயை வந்து வார்மாக வந்து கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி மசாஜ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல க்ரோவும் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் எதுக்கு ட்ரை பண்ணேன்னு பார்க்குறீங்களா? புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு. அதாவது ஒரு 5 years ஆனாலும் 10 years ஆனாலும் அது இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து போகும், 1 monthல நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு செம்மையாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கே ப்ரெக்னன்சி டைமில் வந்து அதெல்லாம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஆக்சுவலாக அது 3 days அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2 times அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு. அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தெரியுது. பட் 1 month கழிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அது பிக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த ஐப்ரோ பென்சில் சூப்பராக இருக்குது. இதில் அந்த ஸ்பூலி பென்சில் ரெண்டுமே வந்து 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் கூட ஐ திங்க் 69 rupees நினைக்கிறேன். அண்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ளூ ஹெவனோடது. அண்ட் வால்யூமைஸ் மஸ்காரா அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. இது நான் ட்ரையும் பண்ணிட்டேன் அன்றைக்கி. நான் உங்களுக்கு ஹோல்டே அந்த வீடியோ எண்டுலேயும் காட்டுறேன். நான் ஈவினிங் வந்தப்போ கூட பெருசாக ஸ்மட்ஜும் ஆகவே இல்லை, சூப்பராக இருந்தது. இதுவுமே ப்ரைஸ் ஐ திங்க் 69-70 rupees தான். இது நல்லா இருந்தது. இதுவுமே வந்து மஸ்ட் ப்ரை ப்ராடக்ட்டு. ஜென்ரலாக இப்போ பாருங்கள், நான் எப்போவுமே நான் லேஷஸ்லாம் வச்சதே கிடையாது. என்னோடய லேஷஸ்க்கு மஸ்காரா பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணோன்னே எவ்வளோ அப்படியே நல்லா லென்த்தியாக வால்யூமைஸ்டாக காட்டுது பாருங்கள். சூப்பராக இருந்தது. இது வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்டில் வச்சுக்கோங்க. நல்ல பட்ஜெட்குள்ளே வரும்.
அது மட்டும் இல்லை, நான் இந்த ப்ராடக்ட் வந்து சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது வந்து மேலே வந்து கொஞ்சம் க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா கூட லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணலாம். அன்றைக்கி செம்ம வெயில், அந்த ஷூட் வந்து நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான வெயில் இருந்தாலும் ஸ்மட்ஜ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 hours வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டே இருந்தது. ஸோ அதில் கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு 10க்கு 9 கொடுப்பேன் கண்டிப்பாக. அதுலேயும் ப்ரைஸ் வந்து தி பெஸ்ட். அண்ட் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஆம்லா ஜூஸ், அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ், விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸையுமே டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நட்ஸில் வந்து வால்நட்டு, பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, என்ன உங்களுக்கு கிரேப்ஸு, டேட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மில்க் ஷேக்காக சாப்பிட்லாம். இதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா எஸ், கண்டிப்பாக ஓவர் நைட் ஒர்க் அவுட் ஆகாது. 1 monthல கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு இன்டேக் நல்லா இருக்கும், நல்ல தூக்கம் இருக்குமோ கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபாலுமே கண்ட்ரோல் ஆகும். இதுதான் நான் ரொம்பவே நம்புறது. அதே மாதிரி ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற இருக்கிற மாதிரியான ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட கண்டிப்பாக சிகக்காய் போட்டு அரிசி கஞ்சியில் வரக்கூடியதை மிக்ஸ் பண்ணி வெந்தய தண்ணி போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அந்தளவுக்கு டைம் கிடைக்கலனாலும் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் வந்து 2 வச்சுருக்கேன். 1 சிகக்காய் பவுடரும் வச்சுருக்கேன், வீட்டில் ஹோம்மேட் ரெடி பண்ணதை இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து நாட் ஹேபிட்டோட ஒரு ஷாம்பு ட்ரை பண்ணுறேன், ஹைபிஸ்கஸ். அதுவும் நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஹேர் ஃபாலே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். மெயினாக டேண்ட்ரஃப் இல்லாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு போகிறது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, ரொம்ப நேரம் ஓப்பன் ஹேர் விட்டுட்டோம்னா வீட்டுக்கு வந்து திருப்பி அதை சிக்கு எடுத்து வாரி மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நான் வந்து ஷூட் வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். சரியான வெயில் இருந்தாலுமே அது ஸ்பட்ஜே ஆகவே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹோல் டே சிம்பிளாக ப்ராடக்ட்டில் வந்து மேக்கப் பண்ணாலுமே அப்படியே நம்ம பெருசாக அதிகமாக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். பட் நான் ஆக்சுவலாக பெருசாக மேக்கப்பே போடுறது கிடையாது. ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸோடு நம்ம முடிச்சுக்கிறது, அவ்வளோதான்.